கடல் அபிநயத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன், எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எங்கிட்ட ஓடி ஏதோ படுத்து கிடந்து ஏதோ பெயிண்ட் அடித்து கிடிச்சு பிடிச்சி எங்கிட்ட வந்துட்டேன். வந்து சத்துக்கு மீறி சம்பாரிச்சிட்டேன் சினிமா மூலமாக. போதும் முன்னே இதுக்கு மேலே நீ என்ன, எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும் முன்னே, பணத்தை நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லைண்ணே. அர்ஜுன் சாரோட அப்பா அவங்க 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 தான் இருந்தாங்க அந்த மேடையில். அவங்க தான் அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க. போக 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 கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. மேலே ஏறின இன்னும் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பித்த உடனேயே ஒரு ஆள் போக போக பேண்ட்டில் வச்சது பிட்டே கைக்கு வரல, தேடிக்கிட்டே இருக்கேன். ஒரு அண்டாக்குள்ளே கையை விட்டது மாதிரியே இருக்குது. ஆனால் பாக்கெட்டுக்குள்ளே தான் அந்த பிட்டு வச்சுருக்கேன். சுற்றிக்கிட்டே இருக்கிற எல்லா பாக்கெட்டும் பதட்டத்தில் அந்த பேப்பரை எடுக்க முடியலை. எடுத்து வெற்றி என்ன பேசுகிறதுக்குள்ளே வேக வேகமாக மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்து என்னை கூப்பிட்டாங்க. மேலே போனேன். இப்படியே தான் நின்னேன், எதுவுமே பேச இப்படியே தான் நின்னேன். அந்தரிக்கு நமஸ்காரம், அவ்வளோதான். அந்த ஒரே லைன் தான். அதுக்கப்புறம் எந்த லைனும் வரல. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் போல் நம்ம ஊர் பாஷையில் பேசிவிட்டேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.